வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எம்ஜிஆர் மகன் ஆக்சுவலி இந்த ஸ்டேஜுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், எப்படா ரிலீஸ் ஆகும் படம். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நாங்கள் ஷூட் பண்ணோம். இங்கே ஒரு நர்வஸாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு படம், நிறைய லெஜெண்டரி ஆக்டர்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் இருக்கிற ஒரு கேஸ்டிங் க்ரூவில் வந்து சின்னதாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு அப்போதான் வந்து எனக்கு படம் தெலுங்குல அப்போதான் ரிலீஸ் ஆக போச்சு. ஸோ அது சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு என்னை நம்பி நான் இந்த ரோலில் ஃபிட் ஆவேன். பிகாஸ் பொன்ராம் சார் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீரோயினுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு, எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேசிங் ப்ளஸ் இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூடலாம் கம்பீட் பண்ணி நடிக்கணும். ஸோ அந்த எங்கேயோ சின்னதாக ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பொன்ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் என்னோட பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க, நான் தெலுங்குல போயிட்டு ஹாஃப் ஷேர்லாம் போட்டு நடிச்சுட்டு வரும்போது படம் நல்லா இருக்குமா, பட் நீ பேசுறது எதுவும் எனக்கு புரியலன்னு சொன்னாங்க. ஸோ தமிழ்ல என்ன ஹாஃப் ஷேர் எல்லாம் போட வச்சு அழகா ஒரு கிராமத்து போனா காமிச்சு என்னோட பாட்டி ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்ச பொன்ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு படம் புரியும். அண்ட் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், தமிழ்ல வந்து ஒரு தமிழ் பொண்ணா இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து லான்ச் ஆகி எல்லா ஆடியன்ஸ் கிட்டயும் போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஆசை. அண்ட் அடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் சசி சார் பத்தி சொல்லணும்னா, ஒரு கோஸ்டாரா எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னன்னா ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேசிங். அவர்கிட்ட பேசும்போதா இருக்கட்டும், ரொம்பவே வந்து ரொம்ப நாள் பழகின ஒரு பர்சனோட இப்படி பேசும்போது என்ன ஃபீல் வருமோ அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்துருவாரு சசி சார். ஸோ நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா அதுக்கு அவரும் ஒரு ரீசன். பிகாஸ் அந்த ஸ்பேசிங் இல்லைன்னா என்னால் வந்து ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஆக்சுவலி சத்யராஜ் சாரா இருக்கட்டும், சரண்யா மேமா இருக்கட்டும், அவங்களாம் ரொம்ப ஸ்வீட்டா எனக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு சீன்ல வந்து ஓவர் ஷைன் பண்ணி நடிக்கிறது எப்படி சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தது எனக்கு இந்த படத்துல நடிக்கும் போது. ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் கூடலாம் வந்து இப்போதான் நான் சினிமாவுக்கு வந்தேன், அதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து எனக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். அண்ட் அழகான பாட்டு எனக்கு கொடுத்த ஆண்டனி தாசன் சாருக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் செட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கம்புலி சாருக்குலாம் இருக்கும்போது ஜாலியா ஒரு பாட்டு பாடிட்டு செட்டை கலகலன்னு வச்சிருப்பாரு. அண்ட் எல்லா ஏடிஸுக்குமே, ஏன்னா உங்களெல்லாம் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அவங்க டெய்லியுமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, காலையில 5 மணிக்கு வந்துடணும், 6 மணிக்கு வரும்போதுலாம் ஐயோ சார் ஏன் டெய்லியும் இவ்வளோ காலையிலேயே கூப்பிடுறீங்கன்னு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாரி. அண்ட் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் செந்தில் அண்ணா ஸ்பெஷலாக சொல்லணும், ஏன்னா அவரு தான் வந்து நான் மோட்டிவேட் பண்ணி இந்த படம் பண்ணா நீ சூப்பரா வருவ அது இது சொல்லிட்டு எப்பயுமே நான் மோட்டிவேட் பண்ணிட்டு என்ன ஒரு எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கிற பர்சன். அண்ட் கேமராமேன் வினோத் சார் என்னை அழகா கேப்சர் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ கண்டிப்பா 23rd அன்னைக்கு படத்தை போய் பாருங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட்னால தான் நான் ஃபர்ஸ்ட் சினிமாக்கு வந்தேன். நீங்க எல்லாருமே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்க வாங்க சினிமாக்கு வாங்க, உங்களை நாங்க பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும்ட்டு ஆசைப்பட்டதுனால நானும் என்னோட எஃபர்ட் போட்டு ஏதோ பண்ணியிருக்கேன். ஸோ 23rd அன்னைக்கு எல்லாரும் ஃபேமிலியோட வந்து சேஃபா படத்தை பாருங்க. அண்ட் எல்லாருக்குமே நன்றி. யாரையாவது மறந்துட்டுனா உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. நன்றி.